முருகா, நல்ல வியாபாரம் நடக்கணும். லாபம் இந்தாங்க. என்ன காணும்? பில்லு 5 ரூபா போட்டுக்க, 2 ரூபா கொடுக்குறேன். 3 ரூபா நாளைக்கு தரேங்க. என்ன உன் வீட்டுக்காரங்க வீட்டுல மாவாட்டிட்டு இருக்காரு, அதான் டிபன் சாப்பிடலான்னு வந்தேன். நல்ல குடும்பம். என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? மாமாவா? ஆத்துக்காரன் இங்க இருக்கேன், அவனை போய் மாமாவை கூப்பிட்டு இருக்கியே. சும்மா இருங்க, கடை பிக்க பார்க்கணும்ல, அதுக்காகத்தான் சொந்த கொண்டாடுனே. அங்க யாரு சாம்பார டம்ளர்ல வாங்குறது? தோசையில ஊத்திக்கோ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? லாரி சி பூரி கைமா, இது வடகரி, இது டேய் எல்லாரும் வேணுங்கிறத சாப்பிடுங்கடா. மாமா 5 லிட்டர் பால் கொண்டு வந்திருக்கேன், உள்ள கொண்டு போய் ஊத்து. அத்தை நீ செத்த. உள்ள என்ன பண்றீங்க? ஏண்டா ராமாஸ் கபேல இட்லியும் சட்னியும் தான் விசேஷமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க பால் கொண்டு வர பொண்ணு கூட ஷோக்கா தான்டா இருக்கிறா. அத்தை நான் போயிட்டு வரேன். மாமா நான் போயிட்டு வரேன். போ வரலம்மா. எத்தனை தாண்டி ஹோட்டல் பால் வித்துட்டு என்ன முன்ன பின்னி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா உனக்கு பால் பண்ணியே வச்சிட்டாங்க. வாடி. ஏய் சொன்னா கேளுப்பா. டேய் என்னடி நீ? என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோடி ஆளுங்க, என்ன விட்டுருங்க. தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா? ஏன்பா நீ எங்க இருந்து வர்ற? தம்பி நீ எங்கதான்ப்பா போய்கிட்டு இருக்க? நான் எங்க போயிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாதுங்க. தம்பி எங்க போறேன்னு தெரியாதுன்னு சொல்றியே, பேசாம எங்க கூட இருந்திருப்பா. என்னங்க இது? என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கெடுக்க முயற்சி பண்ணாங்க, அதை பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதுக்கு போய் என்ன ஊர்ல இருக்க சொல்றீங்க? கால் போற போக்குல போறவங்கண்ணா என்ன போக விடுங்க, நான் வரேன். தம்பி, எங்களுக்கு உன்ன மாதிரியே ஒரு பையன் இருந்தா, இந்த பாவிங்க தான் அவனை கொன்னுட்டானுங்க. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல இருன்னு நாங்க கேட்கலப்பா, எங்களுக்கு பிள்ளையா இருந்தா நாங்க கேட்கலாம். தம்பி, செத்து போன புள்ள வேதனையில இருக்கும், இனிமே நீதான் எங்களுக்கு பிள்ளையா இருக்கணும். தயவு செய்து இத மறுக்காதப்பா. சரின்னு சொல்லியா? ஐயா இருக்கு
தம்பி ராசா. போற இடத்துல இன்னும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வேற திங்கட்கிழமையா போச்சு. என் செல்லல ராசால எங்க ஆ காட்டு. அட என்ன மாதிரி ஆளாளுக்கு ஆ காட்டு ஊ காட்டுன்னு, நான் என்ன குழந்தையா? அம்மா சொன்னா கேட்கணும். குழந்தைய ஆ, பாத்தியா? காட்டு ராசா. ஆ காட்டு. அங்க பாரு நிலாவுல அவ்வையாரு. காலையில ஏது பண்ணல? என்னது நிலாவில ஔவையாரா? அது என்ன ஔவையார் வீடா? அதானே. போய் சொல்லித்தான் குழந்தைகளுக்கு ஊட்டணும். அது சரி, நீ நான் ஆகாட்டு. பொம்பளை ஊட்டும்போது போய் சொல்றதா ஊட்டு. ஆ காட்டு. ஐயோ என்னது? கடிச்சிட்டாங்க. முதல்ல எது கிடைச்சிருக்கோ அதை கடிச்சுட்டான். நீ இட்லியில ஊட்டி இருக்கணும். அப்பா இட்லிங்கிறது வெள்ளையா உருண்டையா இருக்கும். மறந்துட்டப்பா. அது சரி, காலையிலேயே பலகாரத்துக்கு பாடம் நடத்தணும் போல இருக்கு. பணியாரம் தெரியுமா? இது கூட தெரியாது. அது குளியில ஊத்துறது. இப்ப நீ என்ன வெளியில அது ஊத்துவாங்க? பேர் தோசைப்பா. ஐயோ இதுக்கு இதுக்கு நாம்பரால போல இருக்கு. குழந்தைக்கு இட்லி கொடுக்காதீங்க, பொறையே இருக்கு. ஃபீடிங் பாட்டில பாலை கலந்து கொடுங்க. கொஞ்சம் வாங்கிக்குமா? ராசா. அட வாங்க போகலாம். இது ஒண்ணு வேலைக்கு ஆகாது. எனக்கு மட்டும் வேண்டுதலா இவனை கூப்பிடுறதுக்கு? இன்னைக்கு இவனை வச்சுதான் வேலையை பிடிக்கணும். அப்ப நான் வேலைக்கு போட்டுறேன். வரமா? போறேங்கிறேன். என்னப்பா? என்னால பொறுத்துக்க முடியல. என்னம்மா இது? என்னால தாங்க முடியல. அம்மா வேலைக்கு போறேன். பாப்பா வேலைக்கு போனா. இன்னும் சொல்லிட்டு வந்துடுறேன். எப்பா இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களே, வேலை கிடைக்குமா? திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுலயும் நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். டோக்கனுக்கு நாய்ங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அவங்க நாய்க்கு எலும்புத்தோட தூக்கி எரிச்ச மாதிரி டோக்கனை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் மிருகத்தோட கேவலமா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அது பொறுக்கிட்டு இருக்கீங்க. வைக்கலாம்ல? நீங்க ஃபேக்டரி வேலைக்கு போறீங்களா, வேற எதுக்கு போறீங்களா? நீ என்னமோ புதுசா பார்த்ததுனால இப்படி படபடன்னு பேசுறேன். நாங்க வருஷம் 365 நாள் இப்படி பொறுக்கிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் என்னமோ நீ தாட்டியமா இருக்கிற, கூட்டிட்டு வந்தா 4-5 டோக்கன் பொறுக்குவேன், அதை நான் ஒண்ணு வாங்கிக்கலான்னு பார்த்தேன். சும்மா இருக்கீங்களா? இப்படி டோக்கனை பொறுக்கினா வேலை செய்யணுமா? அப்படியும் வேலை செய்யக்கூடாதா? டோக்கனை பொறுக்கிறவங்க அந்த பக்கமா நிக்காம இங்க வெட்டித்தனமா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு. மேனேஜர். மேனேஜரா? தெரியல, நல்லா பாரு. அம்மா அண்ணா சௌக்கியமா இருக்கீங்களா? நீதான் இங்க மேனேஜர். நேத்து நடந்த விஷயத்த முதலாளிட்ட சொல்லி எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். கொன்னுடுவேன். அடி வாங்கினவன் வெளியில சொன்னதா எங்கயாவது சரித்திரம் இருக்குதா? அதுவும் ஒரு கூலிக்காரன் அடி வாங்கணும்னு என் முதலாளிக்கு தெரிஞ்சது, என்ன தூக்கிடுவானுங்க. நீ என் நண்பனே சொல்லிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ அடிச்சது வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இப்ப எங்க அவரு? டாப்ல. இவருதான் எங்க முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க கொடுக்குற சம்பளம் அவன் பசியை போக்குறதுக்கும் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்துறதுக்கும் உதவணும். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா பட்ட அடி உதவிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பூரா சம்பளம் செலவாகும் போல இருக்கு. யார் அவன் இந்த ஏரியாக்கு புதுசா இருக்கான்? ஐயோ, இவனை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இவனை நான் பார்த்தது இல்ல, பேசுனது இல்ல. முதலாளிகிட்ட என்ன வேணுமோ சீக்கிரம் வாங்கிட்டு போப்பா. என்ன வேணும் உனக்கு? இது பாருங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு வரணும்னு சொல்லுங்க. யார் யார் வருதுன்னு நாங்களே எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இப்படி வறுமைக்கு பொறுக்கிறாங்கன்னு டோக்கனை தூக்கி அடிச்சு எங்களை கேவலப்படுத்தாதீங்க. அவ்வளவுதானே? எனக்கு ஒரு 120 பேர் வேலைக்கு வேணும். யார் வரலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி. சொல்லிட்டு இல்ல, போப்பா போப்பா. இவனுங்களெல்லாம் வாழவே விடக்கூடாதுங்க. அம்மா வாயா, சீக்கிரம் வந்து வாங்குங்க. கையெழுத்து போடு. இந்த வாங்கிக்க டோக்கனுங்க. இந்த வாங்கிக்க போ. புடி.
என்னது இது? 30 ரூபாய் கையில் வாங்கிட்டு 15 ரூபாய் கொடுத்து அனுப்புறீங்க. நாங்க 120 ரூபாய் வேலை செய்யறோம், 200 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்தா கணக்கு எழுதுறீங்க. என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிற? வாகனம் சிவனேன்னு போயிட்டு இருக்கல, இந்த அப்படி போயா. என்னது உரிமை பிரச்சனை கிளப்புறான்? உனக்கு மட்டும் 50 ரூபாய் தரேன், பேசாம வாங்கிட்டு போயிடு. இந்த பார், நான் எனக்காக மட்டும் பேசல, இங்க இருக்க எல்லாருக்காகவும் பேசுறேன். மரியாதையா எல்லாருக்கும் 30 ரூபாய் கொடுத்து அனுப்பு. இந்தப்பா எல்லாரும் வாங்குங்க. இதோ பாரு, என் முதலாளி பாக்குறது தான் அட்மாஸ்பியர் டிப் டாப்பா இருப்பான், ஆனா பில்பா தேராது. அவன் வந்தான்னா 5 ரூபாய் தான் கொடுப்பான். என்ன சொல்ற? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பேசாம விட்டுடுங்க தம்பி. இதெல்லாம் கேட்டா ஆளை வச்சு அடிப்பாங்க, கொலை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க. இத பாரு, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தம்பியே வந்துட்டாரு, அவர்கிட்ட சொல்றேன். என்ன இங்க கலட்டா? நாம சம்பளம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லையா? ஆ. ஃபேக்டரியில என்னென்னமோ தப்புலாம் நடக்குதான், அதெல்லாம் இன்னைக்கே நிறைவேற்றி ஆகணும்னு சொல்றான் தம்பி. இந்த பார், நாங்க உங்களை வேலைக்கு கூப்பிடல, நீங்களா தான் வேலைக்கு வந்தீங்க. இங்க இப்படிதான் நடக்கும். இஷ்டமா தான் இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க. சத்தம் போட்டீங்க தொலைச்சு போடுவேன். எங்களை தொலைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இங்க நடக்கிற தப்பு தண்டவை தொலைங்க. தம்பிக்கிட்டே முறைக்கிறியா? வாங்கம்மா. என்ன என்ன இங்க கலாட்டா? ஓ, நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்க லேபர் ஆபீசர். ஆமா தம்பி. ஆமா. உங்க உதவியோட தான் இங்க எல்லா கிரமம் நடக்குதா? லுக் ஹியர் மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இதான் முதல் தடவை இந்த ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கேன். உங்க குறைகள் என்னவோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. என்னது குறைகளை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதா? என்னது புதுசா இருக்குது? உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், அவங்க எழுதி கொடுக்கட்டும். உண்மையிலே இந்த மாதிரி தவறுகள் இங்க நடக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே? நீங்க எழுதி கொடுங்க, நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஒரு பேப்பர் கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, கொடுங்க. வேற கொடுங்க. எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு எங்க பேப்பர் எங்க பேனவும் தான் கிடைச்சதா? என்ன சொன்னீங்க? அழகா எழுதுவீங்கன்னு சொன்னேன். இந்தாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரொம்ப வணக்கம். நன்றி. காயத்ரிக்கா, உங்களுக்கு போன் வந்திருக்கேன். காயத்ரி, உனக்கு போன் வந்திருக்காமா? இத வந்துட்டேன்பா. ஹலோ, காயத்ரி ஹியர். ஹலோ காயத்ரியா, நான் தான் லேபர் கமிஷனர் பேசுறேன். குட் மார்னிங் சார். எனிதிங் அர்ஜென்ட்? ஒரு முக்கியமான மேட்டர் டிஸ்கஸ் பண்றதுக்காக லேபர் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே சார், நான் வந்துட்டேன். நம்ம ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் தானே? இல்லம்மா, நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால்ல பேசுற சில முக்கியமான மேட்டர்ஸ் வெளியே லீக் அவுட் ஆயிடுறதால சர்ப்ரைஸா இந்த மீட்டிங் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சரி சார், அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம 26 கிருஷ்ணா நகர் 4th ஸ்ட்ரீட். கான்ஃபரன்ஸ் ஆமா, வாங்க. வாங்க லேபர் ஆபீசர்மா. வணக்கம். இங்க ஏதோ லேபர் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. கான்ஃபரன்ஸ் ஆகுது, கத்திரிக்காவது. எங்க நைனா உன்ட தனியா பேசணும்னு சொன்னாரு, அதனாலதான் இந்த ஏற்பாடு பண்ணேன். என்ன பேசணும்னாலும் லேபர் கோர்ட்ல வந்து பேசுங்க, இங்க எதுவும் பேச முடியாது. கொஞ்சம் இருமா. அது என்ன இடம் தான் அது? லேபர் கோர்ட். அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கமே இல்லம்மா. சில விஷயங்களை சில மாதிரியே செஞ்சு பழக்கப்பட்டு போச்சு. பழக்கத்தை மாத்திக்கணும்னு தான் பாக்குறேன். கழுத வயசாகி போச்சுல்ல, முடிய மாட்டேங்குது. எங்க ஃபேக்டரியில ஏதோ தொழிலாளருக்கு எதிராக தப்பு நடக்குது, அதனால எங்க கம்பெனி சீல் வைக்கணும்னு ஆர்டர் போட்டீங்கல்ல, அந்த ஆர்டர் தான் இது. என்னடா இது நம்ம ஆபீஸ்ல இருந்து இவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு பாக்குறீங்களா? நம்ம லேபர் கமிஷனர் வெங்கடாஜல இருக்கார்ல, அந்த ஆள் தான் கொடுத்தாரு. எனக்கு எதிரா ஒருத்தர் மனசுக்குள்ள யோசிச்சாலே எனக்கு பிடிக்காது. நீ என்னடான்னா பேப்பர் எடுத்து கம்ப்ளைண்டே எழுதிட்ட. இளரத்தம்ல, அதான் விவரம் இல்லாம பண்ணிட்ட. உனக்கு பக்குவமா எடுத்து சொல்லத்தான் நான் வர சொன்னேன். கொஞ்சம் விவரமா நடந்துகிட்டீன்னா மரியாதைக்கு மரியாதை, வசதியும் வாய்ப்பும் வீடு தேடி வரும். எப்படி கொஞ்சம் சௌரியம்? நீ அன்பா பேசினாலும் சரி, அதட்டி பேசினாலும் சரி, ரத்தத்தை வேர்வையா சிந்துற தொழிலாளருக்கு எதிராக நீ செய்யற கொடுமையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னா என்ன, உன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அடையானா இப்படி கொள்கை பிடிப்போட இருக்கிற பொண்ணு கிட்ட போய் பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு இருக்க? நீங்க போங்க, உங்க லட்சிய பயணம் தொடரட்டும். போங்க. மேடம், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். What nonsense? I'm a labor officer. தெரியுமா உங்களுக்கு? நீங்க லேபர் மினிஸ்டரா இருந்தா கூட இந்த இடத்துல உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த இடம் உரிமையா? என்ன சொல்றீங்க நீங்க? விபச்சார விடுதிக்கு போலீஸ் ரைடு வந்தா அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க?
விபச்சார விடுதியா? சரி, என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா. கான்ஸ்டபிள், உள்ள இருக்கிறவங்க எடுத்துட்டு வாங்க. நான் பார்த்துட்டு வரேன். உள்ள நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், எல்லா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். டேய், நடா. அடிக்க மாட்டீங்க. டேய், வண்டியில ஏற. என்னம்மா தயங்கி நிக்கிற? வண்டியில ஏறு. ஏறுண்ணா, ஏறு. வாங்க சம்பந்தி, வாங்க. போலீஸ் கேஸ்னு பணம் தேவைப்படுமே, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சம்பந்தி. கொஞ்சம் நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு வரதட்சணையா கொடுத்தீங்களே, அந்த பணம் தான் இது. மாப்பிள, என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிளை பாத்துக்குங்கன்னு சொல்றோம். நிச்சயம் பண்ண கல்யாணத்துக்கு வேற மாப்பிள பாக்குறதா? என்ன சொல்றீங்க? நீங்க கொடுத்த இந்த பணம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வச்சதுன்னு நினைச்சேன். ஆனா அவ உடம்ப வித்து சம்பாதிச்ச பணம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய், வாடா. பண்ண போறீங்க? என்ன மன்னிச்சிருமா, வேற என்னமா என்ன செய்ய சொல்றேன்? அப்பா, விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அம்மா போயிட்டாங்க. அன்னையில எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான். இப்ப என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க போறீங்களாப்பா? குடிச்சிட்டு உங்களோட வேண்டாம்மா. அம்மா, என்னது வைத்தியகாரத்தனமா நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு ஃபேக்டரியில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இவங்க மேல ஏற்பட்ட பழிக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இவங்களுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்பா பாத்துக்கங்க. டேய், நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. இந்த பொண்ணு இல்லனா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிருச்சுன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கீங்க. ஐயா ஐயா வாங்கய்யா. டேய், நேத்து இந்த ஊருக்கு வந்த பையன் நியாயமெல்லாம் பேசிக்கிட்டு, டேய் உன்ன மாதிரி அனாதை பையன் நினைச்சேன் என் புள்ளைய. தம்பி, உங்க அப்பா வயசானவர், ஏதோ பேசுறாரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க தம்பி. எங்க டாடி சொல்றதான் கேட்பேன். போமேன் விடியா. டேய், என்ன முறைக்கிற? இத பாரு, கத்தியை காட்டி மிரட்டின போலீஸ கூப்பிட்டுருவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்ட போயிடுச்சுல. ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணுவீங்க, அவன் நடத்த செல்ல விட்டுட்டு போயிடுவீங்க. அவன் புது மாப்பிள்ளை தேடி ரோட்ல ஆறீங்களா? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்பு. ஐயோ ஐயோ, குத்திராத குத்திராத. ஓங்கனக ஏப்பா நேரத்துல குத்தி இருப்பா. ரோட்ல 2 செனப்பண்ணி செத்து கிடக்குதுன்னு கார்பரேஷன் போன் பண்ணி லாரியில தூக்கிட்டு போக சொல்றேன். இந்த பண்ணினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அட குத்துப்பா. ஐயோ, அந்த பொண்ணே கட்டிக்கிறேன், எனக்கு ரோடாதுப்பா. குச்சியத்தோட குரங்கு ஆடும்பாங்க, இங்க கத்தியத்தோட காரியமே நடக்குது. டேய், என்ன பஞ்சு மெத்தையில படுத்த மாதிரி படுத்துருக்க? எந்தரா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இந்த ஏரியா பெரிய மனுஷங்க தான் கூடி இருக்கீங்க, நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்.
முன்னாடி என்ன தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு லேபர் ஆபீசர், நான் வாழ்க்கையில பாதி நாள் ஜெயில இருந்தவன். என்ன போய் நீங்க என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்க? இன்னைக்கு அவருக்கு என் மேல ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்து என் வாழ்க்கையே நரகமாயிடும். அதுக்காக எந்த தகுதி இல்லாத என்ன போய் நான் கெடுத்துற தாலி கட்டுறவே நல்லவனா தான் இருக்கணும்னு முதல்ல ஒரு பொண்ணு நினைப்பா. மத்ததெல்லாம் அப்புறம் தான். இவ கண்ணுக்கு நீ நல்லவனா தெரியற. யோ அப்பனு மௌனமா ஒழுங்கா ஓடிருங்க, இல்லைன்னா தாரதப்பட்டு அடிச்சு சங்கூதிடுவோம். கொடுத்துருப்பா போ. இந்தாப்பா நீதான் தகுதியான ஆளு, போடு. என்ன தயங்குற? இதுதான் பொருத்தமான கல்யாணம். போடு மாலைய.